ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய தவறு பண்ணேன். வாங்க, என்ன ட்ரெஸ் ரொம்ப பண்ணாதடி அக்கா? அதெல்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. வாங்குற துணியில கை வச்சு உன் கையை கால இந்த காருக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க. எவ்வளவு நேரம் தம்பி நீ ஆக்குவேன்? சும்மாவே 10 மணிக்கு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ற வேலை. இப்பதான் இது கூட்டியிருக்கா அது கூட்டியிருக்கான்னு தெரிஞ்சுட்டு இருப்பேன். எவ்வளவு பேசுறீங்களே, நீங்க தான் வேலை செய்யணும். சும்மா வந்துட்டு அப்படியே நோகாம நீ வேலை செய்யறான்னு சூப்பர்வைசர் இந்த காருக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியும் பைத்தியம் இல்ல, வாமிட் வரும். மக்களை என்னாட்டி சொல்றேன், இந்த காருக்குள்ள வந்து வாமிட் எடுப்பேன். வாமிட் வரும். வாமிட் ஏன் வரும்? பிரெக்னன்ட் ஆல்ரெடி செம்ம டைம் ஆகுது. நீ இங்கேயே தெரிஞ்சுனது. இதெல்லாம் நேத்து பண்ணிருக்கணும். இன்னைக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்க, பெருக்கிட்டு இருக்க காரை. ஏய் ரொம்ப பண்ணாதடி. வந்து நாட்டுக்குள்ள சாப்பிட லூசு. ஏய் போதும் மக்களே, முந்தானத்து சாப்பிட்ட பாப்கார்ன், போன வாரம் சாப்பிட்ட இட்லி, தோசை எல்லாமே கார்ல குடோன் மாதிரி இருக்குது. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம பல தடைகளை தாண்டி கிளம்பியாச்சு. ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ண போறோம்னா, போய் நம்ம பவாவையும் சூர்யாவையும் பிக்கப் பண்ண போறோம். சோ அதுக்கு நம்ம கார் எடுத்துட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டோம். சோ அவங்களை பிக்கப் பண்ணிட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம். ட்ரெஸ் புது ட்ரெஸ்ன்னு சொல்றான்டா. என்ன சொல்றான் உனக்கே புரியலையா? எனக்கே புரியல. என்ன ட்ரெஸ் தங்கம்? சூப்பரா இருக்கு தங்கம். புது ட்ரெஸ்ஸா? சூப்பரா இருக்கு. ஷூ சூப்பரா இருக்குடா. அதுதான் சைஸ் கம்மியா வாங்கிட்டேன். ஆன்லைன்ல வாங்கினாலே இதான் பிரச்சனை. நீ ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய தவறு பண்ணிட்ட. அங்க பாரு, செய்யணும் விட்டாங்க இப்ப 2 பேரும். நான் கூட பார்த்தேன். எதுக்கு இப்ப கதவு மூடுறாரு? பாபா நிக்குது. அவர் உட்கார்ந்து அவர் வந்து பேக் பண்ணிட்டாரு. அதுவாதான் மூடல, ப்ரூஃப் இருக்கு. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து நம்மளோட மெயின் பீஸுங்க எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு இன்னொரு மெயின் பீஸை பார்க்க வந்திருக்கோம். கேங் லீடர் அவங்கள கூப்பிட்டு நம்ம இப்ப வெளிய ஆமா, நம்ம எங்க வந்திருக்கோம்னா மாமா வித் பேபிமா அக்கா வீட்டுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். மேல கூப்பிட்டுருக்காங்க, இப்பதான் அவங்கள மீட் பண்றோம். ஆமா, மேல கூப்பிட்டுருக்காங்க. நம்ம மேல போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே அவங்கள கூப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இறங்கி நம்ம இப்ப வந்து கிளம்ப போறோம். பருத்தி முட்டை கூட எல்லாம் இருக்கலாம், ஆனா அண்ணா நீங்க மேல வாங்க அப்படின்னு இருக்காரு. சோ அதனால நம்ம மேல போயிட்டு வரலாம். எப்பா நானே பயந்துட்டேன். செம சாக்குதான். நான் எவ்வளவு ஆர்வமா சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்தா நமக்கு சர்ப்ரைஸ் சொல்லணும்ல எங்க கிட்ட வீடியோன்னு சொன்னேன் நானு. அக்கா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் எவ்வளவு ஆர்வமா அங்க இருந்து வரேன், பார்க்கணும் அப்படின்ட்டு பார்த்து ஓடு வீட்டுல ஓடு எங்கேயாவது போய் விடு அப்படின்னு எனக்கு பயமே ஆயிடுச்சு. சரி, எல்லாரோட பிளான் இது. நானும் பயன்ட்டேன்பா. திடீர்னு பார்த்தோன்னே பயன்ட்டேன். கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில ஒரு விளக்கேத்தி வச்சிருக்கு. பாத்தியா ஆளை பாத்தியா? நீங்க இப்பதான் பவுடரே வச்சுக்கிறீங்க. நம்ம நேத்து மாதாவரி போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, போயிட்டு வந்துட்டு டயர்டா இருக்கும், எப்படி நாளைக்கு பாண்டிச்சேரி போவீங்கன்னாங்க. எங்களுக்கு எல்லாம் டயர்டே இல்ல, பிரச்சனை இல்ல. நாங்க நினைச்சோம் பாவம் ஒரே ஆக்குபைடா இங்க போறாங்க அங்க போறாங்க, எப்படி காலையில எழுந்துப்பாங்க தான். நாங்க சரி பொறுமையா போலான்னு நாங்க பிளான் பண்ணோம். பிளஸ் ஜான் வராருன்னா உடனே கிளம்ப மாட்டேன். என்னது இது? இவனை பத்திரமா வீட்லயே வச்சுக்கோ, குடும்பஸ்தியா பொறுப்பா பார்த்து இவளை நம்பி விட்டு போலாம். அதான் சொல்றேன், அவனை தான் நம்பி விட்டு போக முடியாது. அடுத்து நம்ம தான் சொல்லி சுத்தின்னு இருக்கான். அதனால அவனுக்கு கொஞ்சம் அலர்ட்டா. சரிடா தங்கம், பாய்டா. பாய் தங்கம், பாய்டா. பாய். ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, எதுவும் சமைக்கிறேன்னு. ஓகே மக்களே, வந்த உடனே முதல்ல ஒரு டீயை போட்டாதான் நம்மளுடைய ஆரம்பமே. சரி ஓகே மக்களே, நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி ட்ரிப்புக்கு வந்து கிளம்பியாச்சு. ஒரு டீயை போட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி டீயை போட்டாச்சு. அடுத்து ஆமா டீ போடுறோம். ஏன்னா இன்னும் 1 ஹவர்ல சாப்பாடு. 1 ஹவர் எங்களால பசி தாங்க முடியாதுன்றதுனால டீ சாப்பிடவே இல்லை, அதனால எனக்கு தலை கேர் ஆயிடுச்சு. அதனால டீயும் பப்ஸும் தின்னாச்சு. சரி ஓகே, அடுத்து நாங்க வந்து உங்களை லஞ்சுக்கு மீட் பண்ணுவோம். பவா எங்க
பாபாவை தான் டேபிள பிடிக்க சொல்லிக்கிறேன். அப்படியா? அண்ணா அங்க அங்க பிரியாணியா இல்ல ஐயா இங்க இருக்குதான் அங்கேயுமா? அப்ப அங்க போலாம். எதுக்கு இங்க எல்லாரும் அடிச்சு நிக்கிறீங்க? தயவு செஞ்சு வாங்க. சரி பாவாவை விட்டு பாரு. இவர் என்ன பாவா புருஷனா? சாப்பாடுன்னு பாபா விட்ட பத்தியா? ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பவாவை ஏன் அவன் விட்டு வந்தான்னு. வெளியில வரும்போது அவராஜ்யம், வீட்டுக்குள்ள அவராஜ்யம் இல்ல, ஒண்ணுமே சுத்தின்றது குடும்பம்ன்றான். அதனால வெளியே வந்தா புதுகலமா இருக்கு. எங்கேயாவது கழட்டி விட்டு போயிடலான்னு பிளான் பண்றாரு. பாண்டிச்சேரியில என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க போகும்போதே பிரிச்சு விட்டுறீங்க போல. பாத்து பாத்து கருவாடே இருக்குடி. ஃப்ரெண்ட்ஸ் புதுச்சேரி வந்தாச்சு. பாண்டிச்சேரி வந்தாச்சு. நீ என்ன விட்டு ஓட்டுருவாடா எங்கனாச்சு. அவன் கத்துற மாதிரியே ஷூஸ் வேண்டாமா? ஓகே மக்களே, ஃபைனலாக நம்ம வந்து ரூம்க்கு வந்தாச்சு. ஸோ நம்ம எங்கே போகிறோம் என்ன ஏது எதையுமே நாங்கள் உங்ககிட்ட சொல்லலை. ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பாண்டிச்சேரி. எஸ் மக்களே, பாண்டிச்சேரி தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிய வந்திருக்கோம். மேபி கொஞ்சம் கெஸ் பண்ணிருக்கலாம் எங்கே வந்திருக்கோன்றத. ஆனால் நீங்களே தெரிஞ்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மார்னிங் நம்ம லக்கியை வந்து அவங்க தாத்தா பாட்டி கூட விட்டுட்டோம். ஏன்னா லக்கி நிஜமாவே அவங்க தாத்தா பாட்டி கூட இருக்கணும்ட்டு. ஆக்சுவலா அவங்க எங்க கூட சுத்தணும்ன்றதை விட அவங்க கூட சுத்தணும் தான் ஆசைப்படுறாங்க. ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் வீட்லயும் கேட்டு எங்கேயாவது போறதா தான் குடு, ஏன்னா வச்சு இருக்கணும். குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கே கஷ்டம் வேணும். வீக்லி ஒன்ஸ் அதை எங்ககிட்ட குடுன்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தாங்க. அதனால நாங்க கொடுத்துட்டோம். ஆக்சுவலி இந்த ட்ரிப்க்கு லக்கி வந்து நாங்க போன வாட்டி சொன்ன மாதிரி தான் மக்களை கூட்டு வரணும்னு நினைச்சோம். பட் குறுக்க கௌஷிக் வந்தாங்க, கிளம்பி போயிடுச்சு லக்கி. லக்கியை விட்டுட்டு நம்ம அங்கிருந்து பவாவை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து பவாவை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே மாமா வீட்டுக்கு போயிட்டு மோனு இருந்துச்சு. ஆமா, மோனுவையும் பார்த்துட்டு பிகாஸ் மேரேஜ் அப்போ ரிசப்ஷன் அப்போ பார்த்தது. அப்புறம் மறுபடியும் மோனாவை பார்க்கலாம். ஆமா, மாப்பிள்ள வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஜான் ப்ரோ வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் மோனாவை வந்து இப்ப பார்த்துட்டு அங்க இருந்து இப்ப கிளம்பி நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இங்க வாங்க, என்ன ட்ரெஸ் இது? நம்ம பாண்டிச்சேரி தான் வந்தோம், கோவாலாம் வரல. எனக்கு புரியல. காலையில ட்ரை பண்றது முடிவெடுத்தாச்சுன்னா அப்படியே ஃப்ரீக்கியா கிளம்பிடணும். அங்க பாருங்க. ஸ்விம்மிங் பூலா? எதுக்கு ஸ்விம்மிங் பூல்? என்னடா சத்தம் கேக்குது? கேட்டுள்ள ஓடியா. வாங்க வாங்க வாங்க. டீச்சர் கிட்ட பெர்மிஷன் கேக்குற மாதிரி வந்து ரூம் லாக் ஆயிடும். சாவி எங்க? சாவி உள்ள இருந்தா லாக் ஆகும். ட்ரெஸ் மாத்தல, அவங்கள நம்பி நான் ட்ரெஸ் மாத்துனேன். இப்ப நீ எதுக்குடி இப்படி மினிக்கின்னு இருக்க? ஏய், மேக்கப் தான போடுறாங்க, லிப்ஸ்டிக் தான ஒரு போடுறாங்க. உருண்டை. போடுறதடி பேச கூடாது. சும்மா ஸ்ட்ரீட் பர்ச்சேசிங் தான் போறோம். நீ நினைக்கிற அளவுக்கு பெருசால எங்கேயும் கூட்டு போல. மக்களே, ஒரு விஷயம் கேக்குறேன். யாராவது இந்த உலகத்துல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து ட்ரெஸ் மாத்தாம இருப்பீங்க? நீங்க வந்து மாட்டிக்கிட்டு நான் கூட சேர்ந்த ஆளு சரியில்லை. ஆமா, ஏன்னா எல்லா பாய்ஸும் ட்ரெஸ் மாத்திட்டாங்க, எல்லா கேர்ள்ஸும் ட்ரெஸ் மாத்தவும் என்ன மாத்த விட மாட்டாங்க. ஆனா நான் எக்ஸ்ட்ரா செட் 3 செட் எடுத்துட்டு வந்தா மாத்துறான். ஒரு வேலை இது நல்லா இருந்தா அது மாத்திக்கலாம், அதுல நல்லா இது மாத்தலாம். 3 செட் எடுத்துட்டு வந்தேன். ஆனா எதையுமே நான் மாத்த விட இப்ப அதே பழைய துணியில சுத்திட்டு இருக்கா. சரி சீக்கிரம் கிளம்பு, எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நீ மட்டும் தான் லேட் ஆகிட்டு இருக்க. மிச்சர் சாப்பிட்டு இருக்காருடா. கூப்பிடுறா எங்க அண்ணனை, கூப்பிடுறா. அண்ணா அண்ணா ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு, டக்குன்னு வாங்க, டக்குன்னு வாங்க, ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு, டக்குன்னு வாங்க. ஆமா ஆமா ஆமா, சாப்பிட்டுட்டு இருக்காரு. நாங்க பாருங்கண்ணா. வாங்க கிளம்பலாம். டோராவின் பயணங்கள். இல்ல கார் நிறுத்த முடியுமா? இவ்வளவு பெரிய காரை தூக்கிட்டு போறீங்களே, பைத்தியக்காரங்களா? ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வேணும்னு அவனுக்கே தெரியாதுடா.
நம்ம ஃபர்ஸ்ட் முறுக்கு கேட்டான்டா, முறுக்கு பில் பண்ணோம். அடுத்து அல்வா கேட்டான், அல்வா பில் பண்ணாரு. அல்வா வாங்கி உனக்கு கொடுத்தாமா, நீ தப்பா நீ பேசுற. சூர்யா ப்ரோ குடுக்கறது இல்லாம செய்யணும் அல்வா குடுக்குறான். நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4 துணி எடுப்பான். அப்ப எதுக்கு இங்க நல்லா இல்ல, வா அந்த பக்கம் போலான்ட்டு அங்க போய் ஒரு 4 எடுப்பான். ஏய் இது நல்லா இருக்கு இந்த ஸ்கர்ட், நம்ம இடுப்புல ஏறாதே, அதான பிரச்சனை இப்போ. ஓகே மக்களே, சோ ஃபைனலா நம்ம மக்கள் எல்லாரும் கிளப்பிட்டு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சண்டே மார்க்கெட். பாண்டிச்சேரியில சண்டே மார்க்கெட். எங்களுக்கும் தெரியாத மக்கள், நம்ம மாமானா தான் இங்க ஒரு மார்க்கெட் இருக்கு, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாரு. சுத்தி பார்க்கலாம் அப்படின்னாரு. வழக்கம் போல உங்களுக்கு தெரியாது, நான் வாங்க மாட்டேன். எப்படியும் பேபி அக்கா வாங்குவாங்க, வாங்குறத வேடிக்கை பார்க்க போறேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பார்க்க தான் நான் வந்திருக்கேன். ஆனா ஏதாவது பிடிச்சிருக்கு, நம்ம பட்ஜெட்குள்ள இருக்குன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு என்னென்ன பண்ண போறோம் அதெல்லாம் தெரியல. அப்படியே போகும்போது ஏன்னா இப்பதான் ஒரு டீயை போட்டோம், கொஞ்சம் நேரம் இன்னொரு டீ போடுவோம். ஐயோ சரி வாங்க வாங்க வாங்க. ஆமா போயிடலாம் 4500 வாங்கி எங்க வைப்பீங்க இப்போ? கேசட்டுக்கு எங்க போவீங்க ஃபர்ஸ்ட்? ஹலோ, வாங்கி எங்க வைப்பாங்க சொல்றீங்க. நாங்க வாங்க மாட்டோம், சும்மா தான் பாக்கணும்னு சொல்றோம். இங்க பாரு, வந்தோமா வேடிக்கை பார்த்தோமா, அவங்க வாங்கினதை பார்த்து சிரிச்சோமான்னு இருக்கணும். நீ எதாவது வாங்குறேன்னு துணியில கை வச்சு உன் கையை காலை வச்சிருவேன். நான் ஏன் வாங்குறேன் அப்படி பாப்பேன், அப்புறம் நல்லா இல்லைன்னு தூக்கி வச்சிருவேன். அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடாது, அது மட்டும் நம்ம லாஜிக். ஓகேவா? அழகுக்கும் எதுவும் செட் ஆகும், அளவுக்கும் எதுவும் அளவுக்கு செட் ஆகும். அழகு கிழக்குன்னு எதாவது பேசுனியோ அடி வாங்கிடுவாங்கிட்ட. எனக்கு புரியல. பேபி அக்கா என்ன சைஸ் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஓகே மக்களே, ஃபைனலா ஒரு Dress வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. அழகுக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. ஹே, கம்மியா தான் சொல்லிருக்காங்க. 200 தான் சொல்லிருக்காங்க. 200 இல்ல 300. என்ன மாத்தி சொல்லி இரு, அவ 350 அண்ணா 300 கொடுங்க. நான் 3 டாப்னா ஒரு டாப் 300 அப்படி இருங்க. அப்படி பேசுறேன். 900 3 டாப். 900 3 டாப் 300 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டுச்சு. 3 டாப்ல ஒரு டாப் 300 அப்படின்னு சொல்லி பேசினேங்க. அது இவங்க எல்லாம் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளுக்கு நான் 150 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மெட்ரோ ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா? அக்கா அதெல்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. ஜீன் போட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஆமா, வெளில போகும்போது எல்லாம் 3 இதே போட்டு விட்டோம். அப்பதான் நம்மளுக்கு ஓகே மக்களே, லக்கியை விட்டுட்டு வந்ததுக்கு லக்கி ஐ சேர்க்கறதுக்கு 2 கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம். லக்கி கேட்ட கிஃப்ட் இது வேணும். ஆமா, போய் ஃபிஷ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அதனால போய் லக்கியை நம்ம சர்ப்ரைஸ் பண்றதுக்கு 2 கிஃப்ட். குட் மார்னிங் மக்களே எல்லாருக்கும். ஸோ நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். நேற்று நைட்டு ஷாப்பிங் நைட்டே வந்துட்டோம் மக்களே. முடியல, எல்லாரும் கதை பேசணுன்றதுனால ஓரமா போயிட்டாங்க. ஆமா, அதனால பட்டு தூங்கிட்டோம். ஸோ எஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. எனக்கு இப்போ நெக்ஸ்ட் டேக்கு நம்ம வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படியோ நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்றோம்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா கமெண்ட் பண்ணுங்க, என்னென்ன பர்ச்சேஸ் பண்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கண்டிப்பா மக்களே, ரொம்ப டார்ச்சர் பண்ணுகிற கம்மியா மக்களே. ஆக்சுவலி பாண்டிச்சேரியில நான் என்னோட மேக்ஸி எல்லாம் வாங்குவேன். அது உங்களுக்கு நான் அப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா இப்ப முடியல, ரொம்ப கேரகமா இருக்கு. ஓகே, சார் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் எல்லாம் பண்றேங்க. இப்ப பாய் சொல்லிக்கிறோம். பாய்.